இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 40 அதிகாரம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகை போல சேட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அநேக தேவைகளுக்காக கர்த்தர் எனக்கு கொடுப்பார், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார், என்னுடைய திருமணம், பிள்ளையுடைய திருமணம் எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு கொடுப்பார் என்று விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏசப்பா உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசத்துக்கான நீங்க காத்து கொண்டிருக்கிற அந்த காத்துதல் உங்களுக்கு வீணே ஆகாதபடி கர்த்தர் எப்படி கொடுக்க போகிறார் தெரியுங்களா? சேட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய கவலைகள், தேவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர், உங்களை உயர்ந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாருங்க. நீங்க எழும்பொழுது உங்களை பார்த்து அநேகர் என்ன செய்வாங்கன்னா சாட்சியா நிற்பாங்க. ஆமா, இவங்க ஆண்டவருக்குள்ள உண்மையா இருந்தாங்க, கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு உயர்ந்த அடைக்கலத்துல வைத்தார் என்று நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு சாட்சி அநேகரை கர்த்தர் வைப்பார். சோர்ந்து போகாதீங்க, காத்திருங்க. ஆண்டவருக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அன்றே உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி உயர பறக்க ஆண்டவரே நீர் எப்படி ஆசீர்வதிப்பீர் என்று பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே ராஜா. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.